இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் சற்று பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய சபரகமுக மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12:10 மணி அளவில் வெள்ளையடிமடு, மகா இலுப்பள்ளம, இபலகம மற்றும் தலைவில்லு போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென்கடல் பிராந்தியங்களில் தொடர்ந்து மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று பலத்த காற்று வீசக்கூடும். இந்த காற்றுடன் கூடிய வானிலையானது நாளை முதல் குறைவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளம் வரையான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். இதேவேளை மாத்தறை தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.